நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலவேளையில் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு உங்களோடு இடைப்படுவதில் பேசுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சமீபத்தில் எங்கள் பகுதியில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினர் 40 நாட்கள் விரதம் மேற்கொண்டு ஒரு பண்டிகையை கொண்டாடி நிறைவு செய்தனர். மற்றொரு புறத்தில் இஸ்லாமிய சகோதரர்கள் தங்களுடைய 40 நாட்கள் நோன்பு மேற்கொண்டிருக்கிறார்கள். இதற்கிடையில் கிறிஸ்தவர்களும் 40 நாட்கள் தபசு நாட்கள் என்று மேற்கொண்டு இருக்கிறோம். இந்த தபசு நாட்களில் பொதுவாக கிறிஸ்துவின் பாடு மரணத்தை பற்றியும் சிலுவையை பற்றியும் தியானம் செய்வது திருச்சபையின் வழக்கமாக காணப்பட்டு வருகிறது. நான் யோசித்து பார்த்தேன், சிலுவை இல்லாமல் கிறிஸ்துவம் இல்லை, சிலுவை இல்லாமல் கிறிஸ்துவம் இல்லை என்ற ஒரு வார்த்தை எனக்கு ஞாபகத்திற்குள்ளாக கடந்து வந்தது. சமீபத்தில் 1வது நூற்றாண்டில் திருச்சபையும் அப்போஸ்தலர்களும் சிலுவையை எப்படி பார்த்தார்கள் என்று நான் தியானிக்க விரும்பினேன். அதுவும் குறிப்பாக பவுல் அப்போஸ்தலன். ஏனென்றால் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவையே நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன் என்று சொன்னதும் இல்லாமல் இந்த ரகசியம் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னவரும் பவுலடிகளார் தான். இது அவருடைய வெறும் வார்த்தையாக இராமல் அவருடைய வாழ்க்கையிலும் பிரதிபலிப்பதை நாம் அவர் எழுதின நிருபத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். இதை சற்று விவரமாக அறிவதற்காக சமீபத்தில் பவுல் அப்போஸ்தலன் எழுதின எல்லா நிருபங்களையும் படித்து முடித்தேன். அப்பொழுது நான் கண்டுகொண்ட காரியத்தை தான் இந்த நாளின் செய்தியாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கிறிஸ்துவும் சிலுவையும் பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில் என்ன உத்தரவாதத்தை, என்ன நம்பிக்கை கொண்டு வந்தது என்பதை நாம் அவருடைய நிருபங்களில் படிக்கிறோம். குறிப்பாக இந்த நாளின் செய்திக்காக நான் தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய வேத பகுதி பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 20, 21, 2 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். இதில் பவுலடிகளார் சொல்லுகிற காரியம், நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடு ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்திலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இந்த வார்த்தைகள் சிலுவையும் கிறிஸ்துவும் பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில் கொடுத்த உத்தரவாதத்தை பற்றி பேசுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைய உலகில் உத்தரவாதம், அதாவது கேரண்டி என்ற வார்த்தை அதனுடைய நம்பகத்தன்மையே இழந்துவிட்டது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு நாம் யாருடைய வார்த்தையும் உறுதியாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனென்றால் எப்பொழுது யார் எப்படி மாறுவார்கள் என்று சொல்லி நமக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய வேதாகமத்தின் தேவனும் அவருடைய வார்த்தைகளும் அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்களும் குணாதிசயங்களும் மாறுவதே கிடையாது என்று சொல்லி நாம் வேதவசனத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இந்த உலகத்தினுடைய வரலாறு யார் விரும்பினாலும் யார் விரும்பாவிட்டாலும் 2 பிரிவாக பிரிக்கப்படுகிறது. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு, கிறிஸ்து பிறப்பதற்கு பின்பு என்று தான் இந்த உலகத்தினுடைய வரலாறு பிரிக்கப்படுகிறது. அதே போல் மனித சமுதாயத்தின் நிலையை கிறிஸ்து சிலுவையில் மரிப்பதற்கு முன்பு, கிறிஸ்து சிலுவையில் மரித்த பின்பு என்று 2 பிரிவுகளாக பிரித்து விடலாம். கிறிஸ்து சிலுவையில் மரிப்பதற்கு முன்பு மனிதன் எப்படி இருக்கிறான், மனித சமுதாயத்தினுடைய நிலை எப்படி இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிற பொழுது வேத வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது, அவன் பாவங்கள் மன்னிக்கப்படாதவனாக இருக்கிறான்.
தேவனின் கோபாக்கினைக்கு கீழாக இருக்கிறான். நியாய தீர்ப்புக்குரியவனாக இருக்கிறான். இரக்கத்தையும் கிருபையும் தேவனுடைய சமாதானத்தை பெறாதவனாக இருக்கிறான். தேவனுடைய பார்வையில் பகைக்கப்படத்தக்கவனாக மனிதன் இருக்கிறான். மரண தண்டனைக்குரியவனாக மனிதன் இருந்தான். தேவனோடு ஒப்புரவாகாதவனாக, நட்பு கொள்ளாதவனாக, நட்பு கொள்ள முடியாதவனாக மனிதன் இருந்தான். உயிர்த்தெழுதலின் நிச்சயம் இல்லாதவனாக இருந்தான். நித்திய ஜீவனை பற்றிய நிச்சயம் இல்லாதவனாக இருந்தான். தேவ சமூகத்தில் வருவதற்கு தகுதி இல்லாதவனாக இருந்தான். ஆவியானவருடைய சமூகத்தை அல்லது ஆவியானவருடைய பிரசன்னத்தை உணர முடியாதவனாக இருந்தான். பரிசுத்த ஆவியான வரங்கள், பரிசுத்த ஆவியின் கனிகள் எதுவுமே இல்லாத ஒரு மனிதனாக நாம் மனித சமுதாயத்தை கிறிஸ்து சிலுவையில் மரிப்பதற்கு முன்பாக நாம் பார்க்கிறோம். இது வேத வசனத்தின் அடிப்படையில் பார்க்கிற பொழுது இருக்கக்கூடிய ஒரு உண்மையான நிலைமை. ஆனால் கிறிஸ்து சிலுவையில் மரித்த பிறகு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த பிறகு அப்போஸ்தலர்கள் வேத வசனத்தின் அடிப்படையில் அறிந்து கொண்ட உண்மை, இந்த உண்மைதான் அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய உந்தும் சக்தியாக இருந்தது. அவர்களுடைய வாழ்க்கையை இயக்கக்கூடியதாக இருந்தது. இவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட தாக்கம், அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த உண்மையின் அடிப்படையிலே உண்டான தாக்கம் திருச்சபைக்குள்ளாக கடந்து போனது. பின்பு திருச்சபைக்குள்ளாக அது ஒரு பெரிய தாக்கத்தையும் மாற்றத்தையும் அது கொண்டு வந்தது என்று சொல்லி நாம் முதல் நூற்றாண்டில் நாம் பார்க்கிறோம். நாம் படிக்கிற புதிய ஏற்பாட்டில் படிக்கிற சபையின் நிருபங்களில் நாம் பார்க்கிற பொழுது இந்த உண்மைகளை நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்படி என்ன அப்போஸ்தலர்கள் அறிந்து கொண்டார்கள், அல்லது பவுல் அப்போஸ்தலன் என்ன அறிந்து கொண்டான், எப்படி கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி பவுலடிகளார் எப்படி சொன்னார், எதன் அடிப்படையில் சொன்னார் என்று சொல்லி நாம் பார்க்கிற பொழுது, கிறிஸ்து சிலுவையில் மரித்த பிறகு கிறிஸ்துவனுடைய மரணம் மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு வழி உண்டாக்கிற்று. ஏனென்று சொன்னால், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை, பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற ஒரு காரியத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சிலுவையில் அவர் மரித்ததன் மூலமாக அதை அவர் செயல்படுத்தியிருக்கிறார். ஆக மனுக்குலத்தின் பாவத்திற்கு தேவையான பரிகாரம், இரத்தம் சிந்தப்பட வேண்டிய காரியம், மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு இரத்தம் சிந்தப்பட வேண்டிய காரியம் கல்வாரி சிலுவையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்து முடித்தபடியினால மனுக்குலத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இந்த உண்மையை அப்போஸ்தலர்கள் புரிந்து கொண்டார்கள். குறிப்பாக பவுல் அப்போஸ்தலன் புரிந்து கொண்டான். எனவே தான் சிலுவைக்கும் கிறிஸ்துவுக்கும் எதிராக இருந்த ஒரு மனிதன், திருச்சபைக்கு விரோதமாக எழும்பின ஒரு மனிதன், திருச்சபையை நாசம் பண்ண வேண்டும், திருச்சபையை அழிக்க வேண்டும் என்று விரும்பின ஒரு மனிதன், அதற்காக உழைத்த ஒரு மனிதன், அதற்காக பாடுபட்ட மனிதன், பின்பு அதே திருச்சபைக்காக உழைப்பதை, அந்த திருச்சபையை கட்டுவதற்காக, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக, இந்த சிலுவையின் ரகசியத்தை வெளிப்படுத்துவதற்காக, சிலுவையின் மேன்மையை முழு உலகத்திற்கும் எடுத்து செல்வதற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பதை நாம் பார்க்கிறோம். இது சிலுவையில் உண்டான ஒரு பெரிய மாற்றம், அல்லது சிலுவையின் மூலமாக அப்போஸ்தலனாகிய பவுலின் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு பெரிய மாற்றம். அதற்கு என்ன காரணம் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, பழைய ஏற்பாட்டை நன்றாக அறிந்த ஒரு மனிதன் பவுல் அப்போஸ்தலன். பரிசேயன், கமாலியருடைய பாதத்தின் கீழிருந்து பழைய ஏற்பாட்டை, நியாயப்பிரமாணத்தை படித்த ஒரு மனிதன். எனவே தான் கலாத்தியர்களின் நிருபத்தை நாம் வாசிக்க பொழுது, நியாயப்பிரமாணத்தினாலே அல்லது நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனிதனும் தேவனுடைய பார்வையில் நீதிமானாக மாற்றப்படுவது கிடையாது. நியாயப்பிரமாணம் மனிதனை நீதிமானாக மாற்றுவது கிடையாது, நியாயப்பிரமாணம் மனிதனுடைய பாவங்களை மன்னிப்பது கிடையாது என்று சொல்லி பவுலடிகளார் தைரியமாக எழுதுவதை நாம் பார்க்கிறோம்.
எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சிலுவையை பவுலடிகளார் புரிந்து கொண்ட விதம், சிலுவையை பவுலடிகளார் பார்த்த விதம், சிலுவையில் பவுலடிகளார் கற்றுக்கொண்ட உண்மைகள் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கினது. என்னவென்று சொல்லி பார்ப்போம் என்றால், முதலாவதாக பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு சிலுவை அவசியமாயிருக்கிறது. கிறிஸ்துவின் சிலுவை அவசியமாயிருக்கிறது என்று சொல்லி பவுலடிகளார் புரிந்து கொண்டார். அடுத்து, மனிதன் தேவனோடு ஒப்புரவாகுவதற்கு, மனிதன் பாவம் செய்து அவன் தேவ சாயலை இழந்து போய் தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை அவன் இழந்து போனவனாக இருக்கிறபடினால மனிதனை தேவனோடு ஒப்புரவாக்குவதற்கு, தேவ சமூகத்தை விட்டு துரத்தப்பட்ட மனிதன் மீண்டுமாக தேவ சமூகத்தில் வருவதற்கு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் அவசியமாக இருக்கிறது என்று சொல்லி பவுலடிகளார் கண்டு கொண்டார். ஆக சிலுவை மனிதனை தேவனோடு ஒப்புரவாக்குகிறது. எனவே தான் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கிற பொழுது, அவர் கிறிஸ்துவை கொண்டு தம்மோடு நம்மை ஒப்புரவாக்கினார், அந்த ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி பவுலடிகளார் எழுதுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, பவுலின் எல்லா நிருபங்களையும் நான் படித்த பிறகுதான் இந்த செய்தியை உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். 40 நாட்கள் வருஷம் சிலுவையை குறித்து யோசிக்கிறோம். சிலுவை குறித்து திருச்சபை தியானிக்கிறது. 40 நாட்கள் எத்தனையோ வருடங்கள். இந்த 40 நாட்கள் நாங்கள் இதை செய்ய மாட்டோம், அதை செய்ய மாட்டோம், இதை சாப்பிட மாட்டோம், அதை சாப்பிட மாட்டோம் என்று அவர்களுக்கு தாங்களே பல சட்டங்களை போட்டுக்கொண்டு எதையோ செய்வதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த 40 நாட்களிலே நாம் சிலுவையை பார்க்கிற விதம் எந்த விதமான தாக்கத்தை, எந்த விதமான மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறது, அல்லது திருச்சபையின் மக்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறது என்று சொல்லி யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்திற்குள்ளாக நாம் இருக்கிறோம். அது இந்த நாம் வாசித்த வசனத்தில் அது பிரதிபலிப்பதை பார்க்கிறோம். எப்படி என்று சொன்னால், இங்கே பவுலடிகளார் சொல்லுகிறார் 20வது வசனத்தில், பிலிப்பியர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில், நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல், அப்படி என்று சொன்னால், நான் சுவிசேஷத்து நிமித்தமாக சிறைச்சாலையில் கட்டப்பட்டு கைதியாக இருந்தாலும் நான் சிலுவையை குறித்து யோசிக்கிற பொழுது, சிலுவையின் மேன்மையை குறித்து நான் ருசிக்கிற பொழுது, நான் சங்கிலிகளால் கட்டப்பட்டிருந்தாலும் கூட நான் வெட்கப்படாமல் இருக்கிறேன் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தில் நாம் பார்க்கிற பொழுது பவுலடிகளார் சொல்லுகிறார், அரண்மனை எங்கும் உள்ளவர்களுக்கும், அதாவது ரோமாபுரி அரண்மனையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும், மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமாயிருக்கிறது என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆக நான் சிறைச்சாலையில் சங்கிலிகளால் கட்டப்பட்டு கைதியாக இருந்தாலும் நான் வெட்கப்படாமல் இருக்கிறேன். நான் குற்றவாளி என்று ரோம அரசாங்கத்தினால் கருதப்பட்டு நான் கட்டப்பட்டு இருந்தாலும் கூட நான் தைரியமாக இருக்கிறேன். ரோம அரசாங்கம் எனக்கு மரண தண்டனை கொடுக்க இருந்தாலும் மரணத்திற்கு பின்பு எனக்குள்ள நம்பிக்கை, என்ன நம்பிக்கை? உயிர்த்தெழுவேன் என்ற நம்பிக்கை என்னை தைரியமாய் இருக்கும்படியாய் செய்கிறது என்று பவுலடிகளார் சொல்லுகிறார். மரணத்திற்கு பின்பு இருக்கக்கூடிய அந்த மேன்மையான அந்த வாழ்க்கை நான் சங்கிலிகளால் கட்டப்பட்டிருந்தாலும் கூட என்னை வெட்கப்படாமல் இருக்கும்படியாய் செய்கிறது என்று சொல்லி பவுலடிகளார் சொல்லுகிறார். நான் சிறைச்சாலையில் கைதிகளோடு நான் கைதியாக இருந்தாலும் கூட எனக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பிக்கை, உயிர்த்தெழுவேன் என்ற நம்பிக்கை, நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பேன் என்ற நம்பிக்கை, மறுமையில் கிறிஸ்துவோடு நான் இருப்பேன் என்ற நம்பிக்கை என்னை வெட்கப்படுத்தாது என்று பவுலடிகளார் சொல்வதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களை,
கடந்த வாரத்தில் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பவுலடிகளார் சொன்ன வார்த்தையிலிருந்து நான் பேசினேன். பின்பு மீண்டும் ஒரு முறை பிலிப்பியர்கள் நிருபத்தை நான் வாசித்து பார்த்தேன். ஏனென்று சொன்னால், சங்கிலிகளால் சிறைச்சாலையிலே கட்டப்பட்டு இருக்கக்கூடிய மனிதனுடைய வார்த்தைகள் இந்த நிருபத்தில் நான் தைரியமாக இருக்கிறேன், நான் வெட்கப்படாமல் இருக்கிறேன், நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன், நான் லட்சியத்தோடு இருக்கிறேன், நான் நிச்சயத்தோடு இருக்கிறேன், நான் ஒரு குறிக்கோளோடு இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் எங்கே இருந்து வந்தது என்று சொல்லி நான் யோசித்து பார்த்தேன். இந்த நம்பிக்கையான வார்த்தைகளை யார் கொடுத்தது? ஏன்னு சொன்னால், பவுலடிகளாரோடு நிற்பதற்கு இங்கே யாரும் இல்லை. பவுலடிகளாரை வந்து பார்ப்பதற்கு இங்கே யாரும் இல்லை. பவுல் அப்போஸ்தலனுக்கு பொருளாதார ரீதியாக உதவி செய்வதற்கு இங்கே யாரும் இல்லை. உலக பிரகாரமான ஒரு நம்பிக்கை கொடுப்பதற்கு இங்கே பவுல் அப்போஸ்தலனோடு யாரும் இல்லை. அப்படி இருந்தும் கூட இந்த வார்த்தைகளை எப்படி பவுல் அப்போஸ்தலனால் சொல்ல முடிந்தது? அதுவும் பவுல் அப்போஸ்தலன் ஒருவர் மாத்திரமே கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். தொடர்ந்து இதை வாசித்து பார்ப்பீர் என்றால், நான் மரித்தாலும் எனக்கு சந்தோஷம், நான் ஜீவனோடு இருந்தாலும் சந்தோஷம். நான் மரித்தால் எனக்கு தனிப்பட்ட விதத்தில் அது பிரயோஜனமாக இருக்கும். நான் ஜீவனோடு இருப்பேன் என்றால் அது சபைகளுக்கு பிரயோஜனமாக இருக்கும், அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி பவுலடிகளார் சொல்வதை இந்த வார்த்தையின் மூலமாய் பார்க்கிறேன். நான் யோசித்து பார்த்தேன், என்ன ஒரு தெளிந்த களங்கமில்லாத ஒரு நீரோடையைப் போல பவுலின் நம்பிக்கை இங்கே இருக்கிறது. இங்கே வயது சென்ற ஒரு மனிதன், நிச்சயமாக பவுலடிகளார் இந்த இடத்திலே வயது சென்ற ஒரு மனிதன், தள்ளாடுகிற ஒரு மனிதன். சரீரத்தில் அநேக விதமான பலவீனங்கள் இருக்கிறது. உலக பிரகாரமாய் பார்க்கிற பொழுது அநேக விதமான பலவீனங்கள் இருக்கிறது, அநேக விதமான குறைகள் இருக்கிறது. அவரை பயமுறுத்தக்கூடிய அநேக விதமான காரியங்கள் அவருக்கு இருக்கிறது. ஏனென்று சொன்னால், ரோம அரசாங்கத்தில் இவருடைய சார்பாக பேசுவதற்கு யாரும் கிடையாது, இவருக்காக வழக்காடுவதற்கு என்று சொல்லி யாரும் கிடையாது. தனி மனிதனாக சிறைச்சாலையில் கட்டப்பட்டு இருக்கிற பவுலின் வார்த்தை தான் இந்த வார்த்தை. நான் நிச்சயத்தோடு இருக்கிறேன், நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன், நான் தைரியமாக இருக்கிறேன், நான் வெட்கப்படாமல் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தை எங்கே இருந்து வந்தது? இந்த வார்த்தை எதன் அடிப்படையில் வந்தது என்று சொல்லி பார்க்கிற பொழுது, அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் அறையப்பட்ட நோக்கத்தையும் அந்த சிலுவையில் அவர் செய்து முடித்த காரியமும் பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கினது, ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. எனவே தான் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி பவுலடிகளார் சொல்வதை நான் இங்கே பார்க்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இந்த நேரத்தில் நாம் யோசிக்க வேண்டிய காரியம், நாம் சிந்திக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், கிறிஸ்துவையும் அவருடைய சிலுவையையும் நாம் வருடம் பார்க்கிறோம். நான், என்னுடைய தகப்பன் தாய் அவர்கள், நாங்கள் லுத்தரன் சபையினுடைய பின்னணியிலிருந்து வந்தவர்கள். குறிப்பாக இந்த 40 நாட்களில் சிறு பிள்ளையிலிருந்தே உபவாசிக்க வேண்டும், இந்த 40 நாட்கள் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்னுடைய தாயார் எனக்கு குறிப்பாக போதித்திருக்கிறார். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாங்கள் உபவாசம் பண்ணுவோம். அந்த நாளை மிகவும் ஒரு பக்தி வைராக்கியத்தோடு நாங்கள் கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். காலையிலிருந்து அந்த நாள் மாலை வரைக்கும் எதுவும் சாப்பிடாமல் உபவாசிக்கக்கூடிய ஒரு நாளாக எனக்கு விவரம் தெரிந்த நாளிலிருந்து என்னுடைய தாயாரும் கூட எவ்வளவோ வறுமையின் மத்தியில் நாங்கள் இந்த நாட்களை கடைப்பிடித்து வந்த ஞாபகம் எனக்கு இருக்கிறது. ஆனால் அது எந்த விதமான நம்பிக்கையோ எந்த விதமான மாற்றத்தையோ அந்த 40 நாட்கள் கழித்து என்னுடைய வாழ்க்கையிலோ என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலோ அது கொண்டு வந்ததாக நான் பார்க்க முடியாது. ஏனென்று சொன்னால், என்னுடைய தாயார் சொன்னார்கள், திருச்சபை உபதேசித்தது,
எனக்கு தெரிந்த மற்ற கிறிஸ்தவர்கள் எல்லாம் இந்த 40 நாட்களில் அவர்கள் இப்படியாக கடைப்பிடித்தார்கள். எனவே அவர்களைப் போல நாமும் செய்யவில்லை என்றால் மற்றவர்கள் நம்மை ஏளனமாய் பார்ப்பார்கள். மற்றவர்கள் நம்மை வேறு விதமாய் அவர்கள் பார்ப்பார்கள் என்ற அந்த நோக்கத்துக்காகத்தான் செய்த ஒரு ஞாபகமும் ஒரு அனுபவம் எனக்கு இருந்தது. இதை நான் சொல்லுகிற பொழுது யாரையும் குற்றப்படுத்துவதற்காகவோ யாரையும் சுட்டி காண்பிப்பதற்காகவோ நான் சொல்லவில்லை. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து சொல்லுகிறேன். அந்த 40 நாட்கள் கடந்த பிறகு எப்படி என்னுடைய பழைய வாழ்க்கை இருந்ததோ அப்படியே இருந்த அனுபவம் எனக்கு அந்த நாட்களில் இருந்தது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இந்த செய்தியை கேட்கிற நாம், இதை படிக்கிற நாம் முதலாவதாக சிந்திக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், கிறிஸ்துவையும் அவருடைய சிலுவையையும் நாம் எப்படி பார்க்கிறோம்? இன்றைக்கு அநேகர் சிலுவையை ஒருவேளை தங்களுடைய வசதிக்கேற்ற விதத்தில் வெள்ளியிலோ அல்லது சில்வரிலோ அல்லது தங்கத்திலோ சிலுவையை செய்து கழுத்தில் மாட்டியிருப்பதை நான் பார்க்கிறேன். சில இடங்களில் ஆண்கள் மாட்டியிருக்கிறார்கள், சில இடங்களில் பெண்கள் மாட்டியிருக்கிறார்கள். அநேகரை நான் பார்க்கிறேன், தங்களுடைய கழுத்தில் சிலுவையை கட்டி அவர்கள் தொங்க விட்டு நடந்து கொண்டிருப்பதை அலங்காரமாய் அலங்கரித்து திரிவதை நான் பார்த்திருக்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, சிலுவையை ரோம அரசாங்கம் குற்றவாளிகளை கொலை செய்வதற்காக பயன்படுத்தின ஒரு கருவி. உண்மையிலே பார்க்க போனால் சிலுவை ஒரு கொடுமையான குற்றத்தை நிறைவேற்றுவதற்காக, ஒரு கொடுமையான காரியத்தை நிறைவேற்றுவதற்காக ரோம அரசாங்கம் பயன்படுத்தின ஒரு கருவிதான் சிலுவை. ஆக சிலுவை சாபத்தின் சின்னமாக கருதப்பட்டது. சிலுவை தண்டிப்பவர்களுக்காக, தண்டனைக்குரியவர்களுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு கருவியாக சிலுவை இருந்தது. சிலுவையிலே தொங்குகிற மனிதனை எல்லாரும் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி நினைத்தார்கள். மரத்திலே தூக்கிலிடப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி நாம் வேதாகமத்திலையும் வாசிக்கிறோம். ஆக சிலுவையிலே தூக்கிலிடப்பட்ட மனிதன் சபிக்கப்பட்டவன், சாபத்துக்குரியவன் என்று சமுதாயம் கருதினது. ஆக சாபத்தின் சின்னம், கொடுமையான ஒரு சின்னம், தண்டனைக்குரிய ஒரு சின்னமாக கருதப்பட்ட அந்த சிலுவையில் இந்த உலகத்தை உண்டாக்கின தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனிதனாக சரீரத்தில் வந்து 33 ஆண்டுகள் நமது மத்தியில் வாழ்ந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் சிலுவையில் தம்முடைய ஜீவனை கொடுத்தார். வேதத்தை அறிந்தவர்கள் அதற்கான நோக்கத்தை அறிந்திருக்கிறார்கள். வேத வசனத்தின் அடிப்படையில் வேத வெளிச்சத்தின் இரகசியத்தை அறிந்தவர்கள், பரிசுத்த ஆவியாரின் வெளிச்சத்தில் இரகசியத்தை அறிந்தவர்கள், கிறிஸ்துவின் சிலுவையின் மேன்மையை உணர்ந்தவர்கள் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள். இந்த மேன்மை புரியாதிருக்கிற பட்சத்தில் பவுலடிகளார் எதிர்த்து நின்றார். கிறிஸ்துவையும் சிலுவையையும் சபையையும் அறியாத ஒரு காலகட்டத்தில் அவர் எதிர்த்து நின்றார். ஆனால் அதனுடைய அவசியத்தை, அதனுடைய மேன்மையை, அதன் மகத்துவத்தை, இரகசியத்தை அறிந்து கொண்ட பிறகு நான் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை குறித்த மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்லி பவுலடிகளார் சொன்னார். ஏனென்றால் அவர் சிலுவையை புரிந்து கொண்ட விதம், சிலுவையை அவர் பார்த்த விதம், சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை அவர் பார்த்த விதம், அவர் புரிந்து கொண்ட விதம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, சிலுவையை குறித்து இந்த நாட்களில் நாம் தியானிக்கிறோம். கிறிஸ்துவின் பாடு மரணங்களை பற்றி இந்த நாட்களில் 40 நாட்கள் தியானிக்கிறோம். 40 நாட்கள் கடந்த பிறகு அநேகர் மறந்து விடுகிறார்கள். அநேகர் மறந்து தங்களுடைய பழைய வாழ்க்கைக்கே திரும்பி போய்விடுகிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, பவுல் அப்போஸ்தலன் சிலுவையையும் அதன் இரகசியத்தையும் புரிந்து கொண்டதைப் போல நாம் புரிந்து கொண்டு இருக்கிறோமா? அல்லது இந்த 40 நாட்கள் நாம் சிலுவையை குறித்து யோசிக்க, தியானம் பண்ணக்கூடிய காரியங்கள் பவுல் அப்போஸ்தலனைப் போல நமக்கு ஞானத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறதா?
இது முதலாவதாக யோசித்து பார்க்க வேண்டிய முதல் காரியம். இரண்டாவதாக, கிறிஸ்துவின் சிலுவையில் கிறிஸ்து மரித்தது நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான தாக்கத்தை கொண்டு வந்திருக்கிறது. முதலாவது நூற்றாண்டில் அப்போஸ்தலர்கள் இந்த இந்த கிறிஸ்துவுக்காக எதையும் இழக்க அவர்கள் தயாரானார்கள். அதுவும் எபிரேயர்களின் நிருபத்தை வாசித்து பார்ப்பீர் என்றால், நான் 2 தினங்களுக்கு முன்புதான் வேறு ஒரு காரணத்திற்காக எபிரேயர்களின் நிருபத்தை நான் படித்து முடித்தேன். பலமுறை படித்திருக்கிறேன். 2 தினங்களுக்கு முன்பதாக மீண்டும் ஒரு விஷயம் எபிரேயர்களின் நிருபத்தை நான் படித்தேன். அதில் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாச வீரர்களின் பட்டியல் இருக்கிறது. அந்த 11ஆம் அதிகாரத்தை நிறைவு செய்வதற்கு முன்பாக அந்த ஆக்கியோன் சொல்லுகிறான், முதலாவது நூற்றாண்டு விசுவாசிகள் இந்த நம்பிக்கைக்காக, அதாவது சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவின் மீது வைத்த நம்பிக்கைக்காக வீடு வாசல்களை இழந்தார்கள், சொத்துக்களை இழந்தார்கள், சுகத்தை இழந்தார்கள், பிள்ளைகளை சிலர் இழந்தார்கள், சிலர் தங்களுக்குரிய அநேக சிலாக்கியங்களை இழந்தார்கள். மலைகளிலும் குகைகளிலும் அவர்கள் அலைந்து திரிந்தார்கள். பசியிலும் குளிரிலும் அவர்கள் இந்த விசுவாசத்து நிமித்தமாக அவர்கள் அலைந்து திரிந்தார்கள் என்று சொல்லி அந்த ஆக்கியோன் எழுதுகிறான். எதற்காக அலைந்தார்கள்? வீடு வாசல்களை இழந்து, சொந்த பந்தங்களை இழந்து, பிள்ளைகளை இழக்க கொடுத்து எதற்காக அலைந்தார்கள்? எது அவர்களை அலையும்படியாக செய்தது? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, முதலாவது நூற்றாண்டு விசுவாசிகள் சிலுவையின் மகத்துவத்தை, மேன்மையை அறிந்து கொண்டார்கள். சிலுவையின் அவசியத்தை அறிந்து கொண்டார்கள். எப்படி? அப்போஸ்தலராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சீசருடைய வாழ்க்கையில் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் வல்லமையை அவர்கள் பார்த்தார்கள். உயிர்த்தெழுந்த அந்த கிறிஸ்துவின் மேன்மையை அவர்கள் பார்த்தார்கள். அப்போஸ்தலர்கள் சிலுவையை புரிந்து கொண்ட விதம், அந்த உண்மை அவர்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்த தாக்கத்தை முதலாவது நூற்றாண்டு திருச்சபையின் மக்கள் பார்த்தார்கள். அதன் விளைவுதான் முதலாவது நூற்றாண்டிலே உண்டாக்கப்பட்ட அநேக சபைகள். அந்த சபைகள் எல்லாமே, முதலாவது நூற்றாண்டிலே உருவாக்கப்பட்ட திருச்சபைகள் எல்லாமே சிலுவையின் இரகசியத்தின் அடிப்படையில், கிறிஸ்து சிலுவையில் மரித்ததனுடைய இரகசியத்தின் அடிப்படையில் அவைகள் உண்டாக்கப்பட்டவைகள். இன்னொரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்றால், முதலாவது நூற்றாண்டின் திருச்சபை கிறிஸ்துவின் சிலுவையின் மீது அஸ்திவாரம் போடப்பட்டது. கிறிஸ்துவின் மரணத்தின் மீது, கிறிஸ்துவின் இரத்தத்தின் மீது முதலாவது நூற்றாண்டின் திருச்சபை அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. எனவேதான் பல புயல்களையும் பல தாக்குதல்களையும் அது சந்தித்தது. இருப்பினும் கம்பீரமாய் நின்றது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, அப்போஸ்தலர்கள், குறிப்பாக பவுல் அப்போஸ்தலன் சிலுவையை புரிந்து கொண்ட விதம் அவருடைய வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை கொண்டு வந்து இருப்பதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாய் பார்க்கிற பொழுது, 40 நாட்கள் தியானத்திற்கு பிறகு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் இவைகள் கொண்டு வருகிறது? பவுலின் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வந்தது. நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை இது கொண்டு வருகிறது? பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில் ஒரு நிச்சயத்தை கொண்டு வந்தது. நான் இந்த நிச்சயத்தோடு இருக்கிறேன். என்ன நிச்சயம்? நான் மரித்தாலும் பிழைப்பேன், நான் மரித்தாலும் உயிர்த்தெழுவேன். எனக்கு மறுமை என்று ஒன்று இருக்கிறது. எனக்கு நித்திய ஜீவன் என்று ஒன்று இருக்கிறது. அந்த நித்திய ஜீவனிலே நான் தேவனோடு இருப்பேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு இருப்பேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. போன்ற உண்மைகள் பவுலின் வாழ்க்கையில் ஒரு நிச்சயத்தை கொண்டு வந்தது. அந்த நிச்சயம் பவுலின் வாழ்க்கையில் நல்ல தீர்மானங்கள் எடுப்பதற்கு அது உதவியாக இருந்தது. ஆக பவுல் அப்போஸ்தலன் சிலுவையை பார்த்து அவர் புரிந்து கொண்ட விதம் பவுலின் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வந்தது, ஒரு நிச்சயத்தை கொண்டு வந்தது, நல்ல தீர்மானங்கள் எடுப்பதற்கு அது உறுதியாக உதவி செய்தது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, பவுலடிகளாரின் வாழ்வில் கிறிஸ்துவின் சிலுவை ஒரு மாபெரும் தாக்கத்தையும் ஒரு மாற்றத்தையும் ஒரு நிச்சயத்தையும் அது கொண்டு வந்தது. பல வருடங்களாக சிலுவை குறித்து தியானிக்கிறோம்.
பல வருடங்களாக இந்த தவசு நாட்களில் கிறிஸ்துவின் பாடு மரணம் என்று சொல்லி பல வருடங்களாக நாம் இதை குறித்து தியானிக்கிறோம், இதை குறித்து யோசிக்கிறோம். ஆனால் இவைகள் என்ன மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்திருக்கிறது? என்ன நிச்சயத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்திருக்கிறது? என்ன தாக்கத்தை கொண்டு வந்திருக்கிறது? என்ன தீர்மானங்கள் எடுக்கும்படியாக அது நமக்கு உதவி செய்திருக்கிறது? யோசித்து பார்ப்போம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நான் கிறிஸ்துவை பின்பற்றுவதைப் போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுது. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் போன்ற உன்னதமான வார்த்தைகளை பவுல் அப்போஸ்தலன் ஒருவரால் மாத்திரமே சொல்ல முடிந்தது. கர்த்ததாமே இந்த வார்த்தை கொண்டு நம்மோடு பேசுவாராக, நம்மை சிந்திக்கும்படியாக செய்வாராக. சிலுவையின் மேன்மையை, அதன் இரகசியத்தை நாம் இன்னும் அதிகமாய் புரிந்து கொள்ள ஆவியானவர் தாமே உதவி செய்வாராக. பவுலின் நிருபங்களை படித்து பாருங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு தாக்கம் வரும், ஒரு மாற்றம் வரும், நிச்சயமாக ஒரு நிச்சயத்தை கொண்டு வரும். கிறிஸ்துவுக்காக நல்ல தீர்மானங்களை உங்கள் வாழ்க்கையில் எடுப்பீர்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையை கொண்டு உங்களோடு பேசுவாராக. உங்கள் கருத்துக்கள், உங்கள் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது. ஆமென்.